பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் நெல்லையில் பனைப்பொருட்களின் விற்பனை மந்தமாக நடைபெற்று வருவதாக பனைப்பொருட்கள் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆல்வின் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த பொங்கல் பண்டிகையில் எப்போதும் பாரம்பரியமான பொருட்கள் இடம்பெறும். தமிழர்களினுடைய வாழ்வியலோடு ஒன்றி போன பனை சார்ந்த பொருட்களினுடைய விற்பனை இந்த பொங்கல் பண்டிகைக்கு எப்படி இருக்கிறது, அதை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர் இருக்கிறார். அந்த கடையில் நாம் பார்க்க முடியும். பனை ஓலைகள், பனை நார்கள் மூலமாக செய்யப்பட்ட பொருட்கள் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நார்பெட்டிகள் எல்லாம் வண்ணமயமாக இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. புடைப்பான், அதே போன்று கையில் கொண்டு செல்லக்கூடிய வகையிலான பக்கெட் போன்ற வகையிலான நார்பெட்டிகள் எல்லாம் இங்கு செய்து விற்பனைக்காக அதிக அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கடை முழுமைக்கும் இந்த பனை ஓலைகளால் நார்பெட்டிகள், மற்ற பனை பொருட்களும் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய விற்பனை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இப்போ பொங்கல் பண்டிகைலாம் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த நார்பெட்டி, பனை ஓலை பொருட்கள்லாம் வச்சுருக்கிறீங்க. எப்படி இருக்குது விற்பனை உங்கள் கடையில்? விற்பனை வந்து ஒரு 20 ஆண்டு முன்னாடி வந்து நல்ல வியாபாரம் நல்லா இருந்தது. விற்பனை நல்லா அதே மாதிரி இந்த பொங்கல் நேரத்தில் அதிகமாக விற்கும். நாங்கள் நிறைய வாங்கி ஸ்டாக் வைப்போம். இப்போ வந்து விற்பனை ரொம்ப கம்மி. என்ன மக்கள் வந்து இப்போ இதை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஏன்னா யூஸ் பண்ணுறது வந்து இப்போ வந்து இப்போ உள்ள தலைமுறையை வந்து எப்படி கேட்டிங்கன்னா அந்த சாஸ்திரத்துக்காக கொடுக்காங்களே தவிர மற்ற கண்டிப்பாக வேணுங்கிறது இப்போ இல்லை. அதனால் இப்போ வந்து விற்பனை கம்மி. இப்போ இந்த வியாபாரம் முன்னாடி நல்லா இருந்தது. நல்லா பொங்கலுக்கெல்லாம், பொங்கல், கல்யாணம், மற்ற விசேஷங்கள் வரும்போது நல்லா விற்பனை நல்லா இருந்தது. இப்போ ரொம்ப கம்மி, குறைஞ்சிட்டு வருது தொழில். இப்போ நீங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் விற்பனைக்கு வச்சுருக்கீங்க. இந்த பொங்கலுக்காவது விற்பனை ஓரளவு நல்லா இருக்கா எப்படி? இந்த பொங்கலை விட ஒன்று முகூர்த்தங்கள் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரம் தான் விற்கும். பொங்கல் கூட இப்போ அதிகம் விற்பனை இல்லை. ஆமாம், விற்பனை நம்ம கம்மி. இப்போ பொங்கல் பண்டிகைக்கெல்லாம் இப்போ பொங்குப்படியெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இந்த இப்போ நார்பெட்டியெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுக்குறதெல்லாம் ஒரு வழக்கமாக இருக்குது. அதெல்லாம் இப்போ அதில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருப்போம். வந்து பழைய மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கலுக்கு முன்னால் பொங்கப்பிடிக்கு இப்போ அந்த பொருள்லாம் ஒன்று கொடுக்கணும் வைக்கிறதா. இப்போ அப்படி இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பொருள், வேறு பொருள் நிலமா வாங்கி கொடுக்குறாங்க, இல்லைன்னா பணமாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து இந்த இது பழைய முன்னாடி குறைஞ்சிட்டு வருது இப்போ. ஆமாம், தொழிலும் கம்மி தான் இப்போ எங்களுக்கு. முதல்ல வந்து தொழில் நல்லா உங்கள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாலே வெட்டி வரோம், அப்படி விற்கிதும். இப்போ ரொம்ப கம்மி தொழில். இருந்தாலும் செய்த தொழிலை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ எங்கேருந்து இந்த நார்பெட்டியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்குறீங்க? இது வந்து எங்களுக்கு தேவார் குளம், இலந்த குளம், இந்த பகுதியிலேருந்து தான் இந்த பொருள் உற்பத்தி ஆகுதுங்க. அந்த லைன் தான் உற்பத்தி, அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்கிறீங்க. நிறைய வண்ணமயமாக இருக்குது. விலைலாம் எப்படி? இந்த நார்பெட்டிக்கான விலைகள்லாம் எப்படி வச்சுருக்கிறீங்க? விலைகள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா அதனுடைய உற்பத்தி வந்து பொருள் கிடைக்க மாட்டேங்குது. முன்னால் வந்து இந்த ஓலை, நார் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்ச விலை கிடைக்கும். இப்போ ரேட்டு அவங்களுக்கே ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் விலை அதிகம். முன்னாடி இப்போ விலை அதிகமாக தான் இருக்குது. ஆமாம். பொங்கல் பண்டிகைக்கு எப்போதும் பொங்கல் படி கொடுப்பதற்கு உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக இந்த பனை சார்ந்த பொருட்கள், குறிப்பாக நார்பெட்டிகள் எல்லாம் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு போன்று வழங்கக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடத்தை பெறும். அந்த பொங்கல் படி வழங்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த பாரம்பரியம் மாறிய நிலையில் தற்போது அந்த நார்பெட்டிகள், அது சார்ந்த அந்த பனை சார்ந்த பொருட்களினுடைய விற்பனை வெகுவாக குறைந்திருப்பதை இங்கு பார்க்க முடிகிறது. தொழில் எந்த அளவிற்கு நலிவடைந்திருக்கிறதோ அதே போன்று அந்த பாரம்பரியத்திற்கு ஏற்றாற்போல் மக்களினுடைய மனநிலையும் மாறியதால் இந்த விற்பனை மிக மந்தமாக இருப்பதாகவும் அது நலிவடைந்திருப்பதான ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.